ஸ்ரீ 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 ஓம். சாதுக்களின் இதயம் எத்தன்மையுடையது. சாதுக்கள், சந்நியாசிகள், ரிஷிகள் என்று பல பெயர்களால் ஆன்மீக பக்தியை நாடி அனைத்தையும் துறந்த துறவிகளுக்கு இத்தகைய பெயர்கள் கூறப்படுகின்றன. இவர்கள் சற்றே வித்தியாசங்கள் உண்டு அவர்களிடத்திலே. சாதுக்கள் என்பவர்களுக்கும் சந்நியாசிகளுக்கும் இடையே சற்றே வித்தியாசங்கள் உண்டு. இந்த சாதுக்களை மட்டும் நாம் காண்போம். சாதுக்கள் என்பது ஒழுக்கம் மிக்கவர்களாக தர்மத்தின் வழியில் நிற்பவர்களாக இருப்பார்கள் என்று கூறுகின்றோம். இதுவே சாதுக்களின் லட்சணம். இவர்கள் குடும்பத்தை துறந்து பக்தி செலுத்தக்கூடியவர்கள். இவர்கள் இந்த இரண்டு தன்மையை மிக மிக கொள்கையாக கொண்டவர்கள், இறைவனை நாடி செல்லக்கூடியவர்கள். இந்த சாதுக்களின் இதயத்தை பற்றி நான் கூற வேண்டுமென்றால் பாகவதத்தை தான் உதாரணமாக கூற வேண்டும். இந்த பாகவதத்திலே இறைவன் என்ன சொல்கின்றான் என்றால், சாதுக்களின் இதயமாக நான் இருக்கின்றேன், அவர்களின் இதயமாக நான் இருக்கின்றேன், என்னுடைய இதயமாக அவர்கள் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு என்னை தவிர வேறு எதுவும் அறிவதில்லை. என்ன ஒரு அற்புதமான விளக்கம் இங்கே. சாதுக்களின் இதயமாக பகவான் இருக்கின்றான், பகவானின் இதயமாக சாதுக்கள் இருக்கின்றார்கள். அப்படி என்றால் இருவரும் ஒரே நேர்கோட்டிலே நிற்கின்றார்கள், ஒற்றைத்தன்மை உடையவர்களாக இருக்கின்றார்கள். இறைவனை எடுத்துக்கொண்டால் அனைத்தும் அவனால் படைக்கப்பட்டது என்றும்பொழுது அங்கே பாகுபாடு இருக்கக்கூடாது, இருக்காது. இறைவனின் முன்பாக அனைவரும் சமம்தான். அவன் இந்த உயிருக்கு அதிகமாக அருள் புரிவதும் மற்றைய உயிர்களுக்கு குறைவாக அருள் புரிவதும் இல்லை. அவனுடைய அருள் அனைவருக்கும் சமமாக மட்டுமே அளிக்கப்படுகின்றது. அவன் நன்றாக இருக்கின்றான், இவன் தாழ்ந்து விட்டான் என்பது அல்ல. அது அது மிகப்பெரிய விஷயம். அது கர்மா சம்பந்தப்பட்ட விஷயம். நாம் அதன் உள்ளே செல்ல வேண்டாம். ஆனால் இறைவனை பொறுத்தவரை அனைவரும் சமம்தான். அதேபோல் சாதுக்களுக்கும் சந்நியாசிகளுக்கும், சந்நியாசத்திலே உயர்ந்த குருமார்களாக திகழக்கூடியவர்களுக்கும் இந்து மதம் ஒரு அளவை கூறுகின்றது. என்னவென்றால், அத்தகைய குருமார்கள், சந்நியாசிகள், சாதுக்களின் முன்பாக சாக்கடையில் நெளிகின்ற புழுவும் ஒன்றுதான், மனிதனும் ஒன்றுதான். அப்படி என்றால் எங்கெங்கினாதபடி இறைவனை காணக்கூடிய தன்மை மிக்கவர்கள் எவர்களோ அவர்கள்தான் சாதுக்கள், அவர்கள்தான் சந்நியாசிகள், அவர்தான் உயர்ந்த குருமார்கள். சாதுக்கள் இறைவனை தவிர வேறு எதுவையும் அறியாதவர்கள் என்றால் அவர்களுடைய பார்வையிலே பார்க்கின்ற அனைத்துமே இறைவனாகவே பார்க்கின்ற ஒரு தன்மை மிக்கவர்கள். இதைத்தான் பகவான் கூறுகின்றான். இத்தகைய சாதுக்களை காண்பது மிக மிக அரிதானது. ஏனென்றால் அவர்கள் அனைத்தையும் இறைவனாக காணக்கூடிய தன்மை மிக்கவர்களாக இருக்கும்போது புகழுக்கும் செல்வத்துக்குமாக அலைய மாட்டார்கள். இதற்கு உதாரணமாக அங்கொன்றும் இங்கொன்றுமாக ஒரு சில உண்மையான சாதுக்களும் சந்நியாசிகளும் பாகவதத்தில் கூறியபடி இருக்கின்றார்கள் தான். அதற்கு உதாரணமாக என் குருவையை நான் கூறுவேன். நீங்கள் அவரை பார்த்தால் உங்களுக்கு புரிந்துவிடும் நான் என்ன சொல்கின்றேன் என்பதை. எனவே இந்த பாகவதத்தின்படி யார் ஒருவர் திகழ்கின்றாரோ அவர்கள்தான் உண்மையான சாதுக்கள். அவர்களுடைய இதயம்தான் இறைவனின் இதயம், இறைவனின் இதயம்தான் அவர்களின் இதயம். ஸ்ரீ ஓம்.